ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மண் சட்டியில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலாம். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம், புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெண்டைக்காய் கடாயில் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நானே மண் சட்டியில் முதல் முறையாக குழம்பு வச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருதோ தெரியல, செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அன்றைக்கி வாங்கினா புது மண் சட்டி இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி குழம்பு வச்சுட்டுருக்குறோம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி வதங்கிட்டு போட்டு எடுத்துடலாம். இப்போ மண் சட்டி வச்சுக்கலாம். காயட்டும். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயம் நெய் வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டது, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. நெய் மனம் சூப்பராக வந்துட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் பூண்டு போட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கும். தக்காளி போட்டுக்கலாம். மண் சட்டியில் ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்துலலாம் சகஜம், நம்மளுக்கு அதிசயமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அம்மா சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பயக்காத சமையல்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் சட்டியில் செய்யுது. தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். டைமில் எங்கள் சிஸ்டர் லாக் சேனலில் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அது வதங்க நெய் ஸ்மெல்லில் தான் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பழக வைக்கிறதுக்கு நெய் தேங்காய் போட்டு சட்டி பழக வைக்கிறதுக்கு வறுத்தேன் இல்லைங்களா, அதே ஸ்மெல் தான் அடிக்குது. அது வறுத்து போட்டு அதில் பழைய சாப்பாடு, தண்ணி எல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க ஒன்று, அப்போ தான் நல்லா பழகுன்னு. அதே மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு ஃபஸ்ட் டைமாக வச்சிடலான்னு வச்சுட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாரில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றலாம். கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். பார்க்கலாம் கொதிக்குதான்னு. இப்போ தான் நுர கட்டி இறக்குது. நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மண் சட்டியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நாமளும் செஞ்சு பார்க்கலாம் தான் வாங்கி செஞ்சுட்டுருக்கோம். மேலே சூடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் சூடே இல்லை, அடியில் தான் சூடு. நல்லா கொதிக்குது குழம்பு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் 3/4 பதம் வெந்துருச்சு, நான் 1/4 பதம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டுக்கிறோம், தக்காளி வேகும் போது உப்பு போட்டிருக்குறோம். உப்பு எங்களுக்கு பத்தில் கொஞ்சம் போட்டிருக்குறோம். போட்டு இன்னொரு கொஞ்சம் வேகட்டும், வெண்டைக்காய் வேகட்டும், வச்சு மூடிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண் சட்டினாவே மண் சட்டி தான். கொத்தமல்லி தூவி 1 நிமிஷம் மூடிடலாம். சஸ்பென்ஸ் தாங்க முடியல, கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சாப்பாடு ஆகலை, காலையில் செஞ்சு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். காத்தால் சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் சூடு வெயிட் பண்ணலாம். மீன் குழம்பு மாதிரி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மண் சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அம்மா சொன்னது தான் கரெக்டாக இருக்குது. செஞ்சு பாருமா, நல்லாயிருக்கும். நாங்கள் அதே மாதிரி செஞ்சுருக்குறோம், நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.